ஹாய் கைஸ், வெல்கம் டு வா பியூட்டி சேனல். நம்ம டெய்லி என்னென்னலாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் பற்றியும் அப்டேட்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு என்ன அப்டேட் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வா பியூட்டி சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சென்னையில பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுட்டு இருக்கு. அண்ட் சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கூல்ஸும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருக்காங்க. ஸோ பசங்களுக்கு ரொம்பவே ஜாலியா இருந்திருக்கும். அண்ட் இன்னைக்கு என்ன அப்டேட்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டினப்பாக்கம் பீச்சு கரையோரத்துல ஃபுல்லா நொரையா இருந்திருக்கு. இத பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. சரி, எதனாலடா இப்படி நொரையா வருதுன்னு சொல்லி பார்த்தா, நேத்து வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம். மழைநீர் வந்து அதிகமானதுனால செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து தண்ணீர் தொறந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க தொறந்து விட்ட தண்ணி வந்து இந்த கடல் கூட கலப்படமாகி, இப்படி அந்த கரையோரத்துல எல்லாமே நொரையா வந்திருக்கு. ஸோ இத பார்க்கும்போது கர்மான்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்றோமோ, அது நமக்கே திருப்பி வரும்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம அனுப்புன கழிவுகள்லாம் இந்த பூமிக்கு கடைசியில நம்ம கிட்டயே தான் வந்து சேருது, வேற வழியா. ஸோ இத பார்க்கும்போது தெரியுது, நம்ம உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு வேற ஆப்ஷன்ஸும் இல்ல. கழிவுகளெல்லாம் கடல்ல கலக்கக்கூடாது தான். ஆனா வேற வழி இல்லாம இப்படி ஆயிட்டிருக்கு. அண்ட் இன்னைக்கே பாலிமர் நியூஸ்ல ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செம்பரம்பாக்கத்துல தண்ணீர தொறந்து விட்டுருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் செல்வ பெருத்தகை வந்து அந்த செம்பரம்பாக்கத்துடைய அதிகாரிகள் கிட்ட யார கேட்டு இந்த தண்ணீரை திறந்து விட்டீங்க? பொதுப்பணித்துறையில் அயோக்கியன் ஒருவன் உட்கார்ந்து இருப்பதாக ஒருமையில் பேசி அதிகாரிகளிடம் ஆவேசமாக பேசினார்னு சொல்லி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ இத பார்த்து மக்கள் எல்லாமே என்னடா இவ்ளோ ஓப்பனா திட்டிட்டாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நானும் அப்படி யாருடா பொதுப்பணித்துறையுடைய அமைச்சர்ன்னு சொல்லி போய் நானும் கூகுள்ல சர்ச் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. டிவிகேக்கும் அதிமுகக்கும் நடுவுல ஒரு கூட்டணி அமையுமான்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அதிமுக வந்து டிவிகேக்கு நெறைய உதவிகள், சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இப்போ நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அத அப்படியே ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கரூர் சம்பவத்திற்கு அடுத்து தாவேகாவுடன் அதிமுக அதிக நெருக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. தாவேகாவை என்டிஏ கூட்டணியில் இணைக்க பாஜக மேலிடம் முயற்சித்து வருவதாகவும், டெல்லி பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி தாவேகாவை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கூறப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் துணை முதல்வர் பதவிகள் ஆகியவற்றை வழங்க முன்வந்தும் விஜய் சிஎம் பதவிதான் வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனால் கூட்டணி அமையுமா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாஜக சைட்ல இருந்தும், அதிமுக சைட்ல இருந்தும் விஜய கூப்பிட்டு கூட்டணிக்காக பேசியிருக்காங்க. அண்ட் பதவிகள் தரோன்னும் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம விஜய் அண்ணா வந்து எனக்கு சிஎம் பதவி தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சொன்னதுனால கூட்டணி அமையுமா? அமையாதா? அப்படின்னு ஒரு டவுட்டாவே இருக்குன்னு சொல்லி ஒரு மீடியா சேனல்ல இந்த ஆர்டிக்கல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பா எடப்பாடி தான் சிஎம் ஆகணுன்னுவாரு. ஸோ இதனாலேயே இந்த கூட்டணி உடைஞ்சு போக 80% வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "இதுக்கெல்லாமாடா பெருமைப்படுவீங்க?" அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அது என்னன்னா, தீபாவளிக்காக தமிழகத்துல சுமார் ரூபாய் 789 கோடிக்கு அதிகமான மது விற்பனை ஆகியிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இத சோசியல் மீடியால எப்படி போட்டிருந்தாங்கன்னா, "சாதனை படைத்த டாஸ்மார்க்ன்னு" சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இத பார்க்கும்போது தமிழ்நாடு என்னடா இப்படி மதுக்காக அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் தோணுச்சு. அத எப்படி சாதனை செஞ்சுட்டோம்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் பல விமர்சனங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழை வெள்ளத்துல அங்கங்க சாலை போக்குவரத்துலாம் பாதிக்கப்பட்டு இருக்குது. இவங்க என்னடான்னா டாஸ்மாக் கடைக்கு மட்டும் எந்த ஒரு சேதமும் இல்லாம மதுவ கரெக்ட்டா விற்பனை செஞ்சிருக்கு திமுக அரசுன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நாடு பெறும் நல்லாட்சி இலக்கணமான்னு சொல்லி கேட்டிருக்காரு பாஜக தலைவர். அண்ட் நம்ம அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 நாள்ல 789 கோடிக்கு மது விற்பனையா?
திராவிட மாடல் எதுல சாதனை படைச்சாங்களோ இல்லையோ, சாராயம் விஷயத்துல பெரிய சாதனையே படைச்சுட்டாங்கன்னு சொல்லி கலாய்ச்சுட்டு இருக்காரு. இவங்க ஆட்சிக்கு வரும்போது, இந்த மாதிரி சாராயத்தலாம் ஒழிப்போம்ன்னு தான் சொல்லி வந்தாங்க. ஆனா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கள்ளக்குறிச்சியோடைய சாராயம் விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரை இல்லாத டாஸ்மாக் உடைய விற்பனை நடந்திருக்கு. ஸோ, இதுலேருந்தே தெரியுது திராவிட மாடல் இந்த சாராயம் டாஸ்மார்க்ல தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்கமே வந்துட்டு இருக்கு. நமக்கே தெரியும் பாட்டிலுக்கு ரூ. 10 சொல்லிட்டு. ஸோ, அந்த கதை தான் ஓடிட்டு இருக்கு. இது திராவிட மாடல் இல்ல, சாராய மாடல். ஸோ மறக்காம நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்டினியூவா உங்க சப்போர்ட்ட குடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.